பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட பேசின வார்த்தையை சற்று நினைப்பூட்டி இந்த நாளிலே நான் பேச வேண்டிய காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நேற்று வந்தவர்கள் சற்று பொறுத்து கொள்ளுங்கள். முதல் 10-15 நிமிடங்கள். நேற்று வராதவர்கள் இன்று அநேகர் வந்திருக்கிறபடியினால அவர்களுக்கு இது கோர்வையாக புரிவதற்கு, ஏனென்றால் இன்றைக்கு நான் பேசப்போகிற காரியம் நேற்றைய தினத்தில் நான் பேசின செய்தியோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே எல்லாரும் இதை சரியாக புரிந்து கொள்வதற்காக நான் மறுபடியுமாக இதை சொல்லுகிறேன். தீர்க்க தரிசன வசனம் என்பதற்கும் தீர்க்க தரிசனம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. தீர்க்க தரிசன வசனம் என்றால் பைபிளில் வரப்போகிற காரியத்தை முன் அறிவின்படி தேவன் அதை தேவதாசர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் எழுதின பகுதியிலே, இப்போ தானியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, பிறகு யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், வரப்போகிற காரியத்தை குறித்த காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிற காரியம். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய 2ஆம் வருகையை குறித்து அவர் சொன்ன காரியங்கள் நமக்கு பைபிளில் இருக்கு இல்லையா? அது தீர்க்க தரிசன வசனம். அதில் எந்த விதமான குழப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. அதை அப்படியே நாம் நம்பலாம். அது வேத வசனம், வசனத்தோடு உள்ளதான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதை நன்றாக அறிந்திருக்கணும். அதை அறியாமல் இருக்கிறது நமக்கு நல்லதல்ல என்று சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசன வசனம் வேதத்தில் இருக்கும் பொழுது அதை நாம் அறியாமல் இருப்பது நமக்கு நல்லதல்ல. இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம், அவைகளை நாம் அறிந்திருப்பது நமக்கு நல்லது. தீர்க்க தரிசன வசன அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சரை குறித்ததான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. அது இருந்தால் நாம் இருளிலே தத்தளிக்க மாட்டோம், நாம் வெளிச்சத்திலே இருப்போம். We will not grope in darkness. நாம் இருளிலே தத்தளிக்க மாட்டோம், நாம் தெளிவுடன் இருப்போம். இன்றைக்கு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன வசனத்தை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் இல்லை. உதாரணமாக சொல்கிறேன், கவனிங்க. நான் நேற்றைய தினத்தில் சொல்லாத ஒரு வசனத்தை நான் இப்பொழுது சொல்லி உங்களுக்கு அதை காட்டுகிறேன். கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நல்ல கவனிங்க. கடைசி நாட்களில், கடைசி காலங்கள் எப்படி இருக்குமாம்? மிகவும் கொடியதாக இருக்குமாம். இந்த வார்த்தை கொடிய என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கொடிய என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பைபிளில் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறதே,
அந்த வார்த்தை முழு புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இங்க 2 தீமோத்தேயு 3:1 கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இங்கிலீஷ் பைபிளில் பெரிலஸ் டைம்ஸ், ஒரு கடினமான ஒரு காலம் என்று நாம் வாசிக்கிறோம். மூல பாஷையில் அது ஒரே வார்த்தை. இந்த 2 தீமோத்தேயு 3:1 சொல்லப்பட்ட வார்த்தையும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையும், மத்தேயு 8:28 2 தீமோத்தேயு 3:1 தான் இந்த கொடிய காலங்கள்னு இங்கே போட்டிருக்குதே, அதற்கு சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கவனிங்க, நீங்கள் மத்தேயு 8:28 என்ன போட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிசாசு பிடித்தவன், நல்லா கவனிக்கணும், ஒரு பிசாசு பிடித்தவன் எப்படி அவன் நடந்து கொள்வானோ அந்த காரியம், ஒரு கொடிய ஒரு நடத்தை, ஒரு கொடிய ஒரு பிஹேவியர், பிசாசு பிடித்தவனுடைய செயல் எப்படி இருக்கும், அதுபோல கடைசி நாட்களில் மக்களுடைய குணமே அப்படி இருக்குமா. ஒரு பிசாசு பிடித்தவனுக்கு இருக்கிற குணம் கடைசி காலத்தில் இயல்பாகவே நிறைய மக்களுக்கு இருக்குமா. இப்ப நான் அதை கொஞ்சம் விவரமா பைபிள்ல இருந்து காட்டுறேன். 2 தீமோத்தேயு 3:2-5 வரைக்கும் நான் படிக்கிறேன், கவனிங்க. அதுல 19 நெறியற்ற ஒழுக்கமற்ற நடத்தையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 19 moral and ethical blemishes are listed. அங்க நெறி சம்பந்தப்பட்ட காரியத்தில் தவறுகிறதும் ஒழுக்க காரியத்திலே தவறி இருக்கிறதுமான குணங்கள். இப்ப நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 19 காரியத்தை நீங்க நான் வாசிக்க அப்படியே கொஞ்சம் யோசிக்கணும். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கிறார்கள். சபைக்குள்ள இருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கிறார்கள். வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பாருங்க, இந்த 19 காரியத்தை நான் படிக்கும் பொழுது நீங்க யோசிச்சீங்களா? உங்களை சுற்றி உள்ளவர்கள், உங்க ஊர்ல வாழுகிறவர்கள், ஏன் உங்க உறவினர்கள், ஏன் உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள், ஏன் நீங்களே இந்த குணத்தோடு இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கொஞ்சம்
அலசி ஆராய்ந்து பாருங்க. கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களா? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன பண்ணு? விலகு. இப்படிப்பட்டவங்களோட நீ போய் என்ன பண்ணாத? சேராத. இப்ப இப்படிப்பட்ட குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்ககிட்டயே சேரக்கூடாது. கடைசி காலத்துல இப்படிப்பட்ட நெறியற்ற குணமுடைய பிசாசு பிடித்தவர்களுக்கு இருக்கிற குணம் சாதாரணமா மனுஷருக்கு இருக்குமா? கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு இங்க இருக்கு. கடைசி காலத்துல உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேற்றைய தினத்தில் ஒரு 6 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 24 இருந்து. கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும்? மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் வஞ்சகம், ரிலிஜியஸ் டிசெப்ஷன் இருக்கும். மத்தேயு 24:4, மத்தேயு 24:5, மத்தேயு 24:11, மத்தேயு 24:24. மறுபடியும் 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 வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். அநேகர் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுவார்கள். உண்மை எது என்று தெரியாமல் ஏமாந்து போவார்கள். உண்மை என்று நினைத்து ஏமாந்து போவார்கள். யுத்தங்கள் தேசங்களுக்கிடையே. 3வது இனக்கலவரம். 4வது இயற்கை சீற்றம். 5வது தீவிர உபத்திரவம். 6வது சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிற ஒரு காரியம். இந்த 6 காரியம் இயேசு கொடுத்த காரியம், இயேசு சொன்ன காரியம், தீர்க்க தரிசன வசனம். இது அப்படியே நிறைவேறும், நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இது கற்ப வேதனைக்கு ஆரம்பம் என்று சொன்னார். கற்ப வேதனை என்றால் அது வந்த பிறகு அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் குறையாது. அதனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதனுடைய கால இடைவேளை, ஒரு முறை வலி வந்து இன்னொரு முறை வலி வருகிற அந்த கால இடைவேளை வந்து அதிகரிக்கும் அல்லது குறையும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், இன்டென்சிட்டி கூடும், அடிக்கடி வரும். அப்போ உபத்திரவம் என்ற காரியத்தை சொல்றதுக்கு முன்னால இயேசு உலகளாவிய பஞ்சம், உலகளாவிய கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார். அப்போ உலகத்தை பார்த்தாலும் என்னமோ உலகம் ரொம்ப நல்ல நிலைக்கு வர்ற மாதிரி தெரியல. கடைசி காலத்தில் வாழுகிற மனுஷனை குறித்து 2 தீமோத்தேயு 3:1-5 சொன்னேன். அந்த 19 நெறியற்ற பிஹேவியர்ஸ், 19 நெறியற்ற குணங்கள். அப்ப மனுஷனும் கடைசி காலத்தில் நல்லா இருக்க மாட்டான். கேடுகட்ட குணத்தோடு தான் நான் உலகத்தில் உள்ளவங்கள சொல்றேன். ஆனா சில நேரத்தில் சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியது இருக்கு. கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்யறான்? கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறது ரொம்ப நல்லது. சும்மா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு அப்படியே ஏதோ 3 வேளை சாப்பிட்டோமா, படுத்தோமா, 4 ஜோக்கு அடித்தோமா, வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணோமா, 2 பேரை பற்றி கொஞ்சம் குறை பேசினோமா, அப்புறம் போய் படுத்துறது. இதையே எத்தனை நாள் எத்தனை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்க போறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் கூட. கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும்? கடைசி காலத்தில் பொதுவாக மக்கள் எப்படி இருப்பாங்க? கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்யறான்? கடைசி காலத்தில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்?
இதெல்லாம் அறிந்து நம்ம கவனமா இருக்கணும். கடைசி காலத்தில் மனிதர்கள் இப்படிலாம் இருப்பார்கள்னு போட்டுட்டு இவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு. அப்ப யாரை விட்டு விலகணும்னு தெரியணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. யாரோடு சேர்றோம்? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அதே போல கெட்ட குணத்துக்கும் ஒரு பழமொழி உண்டு, மேடையிலிருந்து சொல்ல விரும்பவில்லை. பன்றியோடு சேர்ந்த கன்றும் போதும், உங்களுக்கு புரியும். அப்ப யாரோடு சேர்றோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராத. அதை பார்த்தீங்களா? முதல்ல என்ன போட்டிருக்கு? நிக்காத, அப்புறம் முதல்ல நடக்காத, அப்புறம் நிக்காத, அதுக்கப்புறம் உட்காராத. நீ முதல்ல நடந்தனா நின்றுவ, நின்னா உட்கார்ந்துருவ, அப்புறம் நீ எழுந்திருக்கவே மாட்ட. அதனால இந்த நடக்கிற ஸ்டேஜிலேயே என்ன பண்ணிரு? ஒதுங்கிரு அப்படின்னு சொல்றது போல சங்கீதம் 1 இருக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. அதுக்கு பதிலா என்ன பண்ணு? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணு. நீ செய்வதெல்லாம், எத்தனை பேருக்கு நீங்க கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கையை வருத்துங்க பார்க்கலாம். நீங்க கையை வச்சா எந்த ஒரு காரியமும் அது வாய்க்கணும், காரிய சித்தி இருக்கணும். பாஸ்டர் எது மேல கை வச்சாலும் விளங்க மாட்டேங்குது பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு கூட்டத்துக்கு அப்புறம் வர்ற மக்கள் நிறைய கூட்டத்தில் உண்டு. வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. நீங்க பைபிள் எடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணா நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். செய்கிற ஊழியம் வாய்க்கும்னு கூட அங்கே போடலை, செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க சமையல் பண்றவங்களா இருந்தா நீங்க சமையல் பண்ணும்போது உங்க சமையல் வாய்க்கும். நீங்க வேலை செய்றீங்களா, உங்க வேலை வாய்க்கும். பிஸ்னஸ் பண்றீங்களா, உங்க பிஸ்னஸ் வாய்க்கும். ஆனா ரகசியம் என்ன? யாரோட சேரக்கூடாதோ அவங்களோட சேரக்கூடாது, யாரோட நடக்கக்கூடாதோ அவங்களோட நடக்கக்கூடாது, யாரோட பேசக்கூடாதோ பேசக்கூடாது. அதனால தான் என் மாமியார் கூட நான் பேசுறது இல்லை பாஸ்டர். அதனால தான் நான் என் மருமக கூட பேசுறது இல்லை பாஸ்டர். அது இல்லை. இது நம்முடைய சகவாசம் எப்படிப்பட்ட மக்களோடு இருக்கிறது? யாரோடு சேர்றோம்? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆங்கிலத்தில் பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். உன்னுடைய சகவாசம் சரியில்லைன்னா உன் குணம் சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று தமிழ்ல அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும் யாரோடு சேர்றோம், யாரோடு சேரக்கூடாதுன்னு. நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. இது ஏதோ துன்மார்க்கன், ஏதோ ஆண்டவரை அறியாதவன் அப்படின்னு கிடையாது. பைபிளில், இதே பைபிளில் இயேசுவை பாவிகளின் சிநேகிதன் என்று சொன்னார்கள். அதை அவர் எதிர்க்கவில்லை, அதை தவிர்க்கவில்லை. பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். ஆகவே அப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாத மக்களோடு நாம் பழகி ஆண்டவருடைய அன்பை, நம்பிக்கையை சொல்லுவதை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்படாத நண்பர்களோடு பழகி பேசி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். அப்ப இது என்ன? துன்மார்க்கனுடைய வழி. இதெல்லாம் இங்க பாருங்க, நம்ம சபைக்குள்ளேயே சிலர் இருப்பாங்க. புரியுதா? சிலரோட நம்ம தேவையில்லாத ஐக்கியத்தை வச்சுக்க கூடாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் 39 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறேன்.
இப்போ எல்லாரும் நீங்கள் என்ன பார்த்து இவனுக்கு என்ன வயசு அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுவீங்க, தெரியும். பிரசங்கத்தை கேட்காம இப்போ அந்த கால்குலேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால நான் சொல்லிடுறேன், எனக்கு வயசு 59. 19வது வயசில் ரட்சிக்கப்பட்டேன். நேற்று நான் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொன்னேன். என்னுடைய 20வது வயதிலிருந்தே நான் ஊழியத்தை செய்து கொண்டு வர்றேன். முழு நேரமாக ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு பாஸ்டருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. பாஸ்டர் என்னை சேர்த்து கொண்டார். 39 வருஷமாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால நான் தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு போய் நிறைய ஊழியர்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறேன். நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு போயிருக்கிறேன், நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தியிருக்கிறேன், நிறைய பாஸ்டர்ஸை பார்த்துருக்கிறேன். நான் பொதுவாக பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் அதிகமாக பேசுறது. அதனால் தைரியமாக நான் சொல்கிறேன். இதை சில நேரம் நான் பாஸ்டர்மார்கிட்ட பேசும்போது கூட எல்லா பாஸ்டரோடையும் சேராத அப்படின்னு சொல்லுவேன். யாரோடு சேர்றோம், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. எப்படிப்பட்ட குணம்? ஒரு 19 குணம். 2 தீமோத்தேயு 3:1-5. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்கள விட்டு நீங்க வேர் பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யணும். அவங்களோட தேவையில்லாத சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. சரி, உலகம் எப்படி இருக்கும்? வஞ்சகத்திற்குள்ள இருக்கும், யுத்தம் இருக்கும், இனக்கலவரம் இருக்கும், இயற்கை சீற்றம் இருக்கும், தீவிர உபத்திரவம் இருக்கும். இப்போ இதை மாதிரிலாம் உலகம் இருக்கும். கடைசி காலத்தில் இந்த உலக சமாதானம்னு சொல்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் இந்த உலக சமாதானத்துக்காக இந்த ஜெபம் பண்ணுறது, நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த உலக சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறது செய்யட்டும், தப்பு கிடையாது. என் பைபிளில் என் உலகத்தில் சமாதானம்லாம் இருக்காதுன்னு தான் போட்டிருக்கு, யுத்தம் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. தீர்க்க தரிசன அறிவு இருந்தால் நம்ம அதெல்லாம் கூட ரொம்ப கவனமாக செய்வோமான்றது நான் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சொல்றது புரியுதா? என் பைபிள்ல என் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனம் சொல்லுது யுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இருதயம் தெரியாம, தீர்க்க தரிசன வசனம் தெரியாம, ஏதோ நல்ல ஐடியாங்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம செய்து கொண்டே இருக்கலாம். ஆனா காட் ஐடியா, தேவ ஆலோசனை என்ன என்றதை புரிந்து கொள்ளாம. இன்னொரு காரியம் சொல்றேன், இது கொஞ்சம் ஒரு கேள்விக்குரிய காரியமாக தான் உங்களுக்கு இருக்கும். பைபிளில் எங்கேயாவது எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணணும்னு இருக்கா? எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன். நான் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோமா இல்லையான்னு கேட்கல. நான் ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, புரியுதா? ஆனால் பைபிளில் எங்கேயாவது எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணது, பைபிள் டைமில் எலெக்ஷனே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். கரெக்டு, சரி. இப்போ நான் உங்களை பார்த்து இன்னொரு காரியம் கேட்குறேன். சாதகமான கவர்மெண்ட்டு நமக்கு தேவைன்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா? நல்லா கவனிங்க, யோசிக்க வேண்டிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாரும் புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, இவன் வழக்கமாக எல்லாரும் ஒரு காரியத்தை சொல்கிறதையே இவன் சொல்ல மாட்டான், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவான் அப்படின்றது எனக்கு ஒரு பேர் உண்டு. கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீக்கர்னு ஒரு பேர் உண்டு. பட் இந்த கான்ட்ரவர்ஷியலாக பேசினா கூட வசனத்தை காட்டிடுவேன், அதனால் வாய் அடைச்சு போயிடுவாங்க. நான் சொல்றது என் வசனத்தில் இருந்துச்சுன்னா எந்த கொம்பை என்ன சொன்னாலும் அது தப்பு தான், என் பைபிள் தான் கரெக்ட். ஆமென் சொல்லுங்களேன். சாதகமான கவர்மெண்ட் கவனிங்க, சாதகமான கவர்மெண்ட் இயேசு ஊழியம் செய்யும் போது இருந்துச்சா? நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். இயேசு ஊழியம் செய்யும் போது சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? இல்ல. பவுல் ஊழியம் செய்யும் பொழுது சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? இல்ல. எலியா எழுப்புதலுக்கு காரணமா இருந்தான். எழுப்புதல் எலியாவின் நாட்கள் எல்லாம் பேசுறோம்ல.
எலியாவின் நாட்களில் சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? இல்லை, சாதகமான கவர்மெண்ட் இல்ல. எழுப்புதல் டைம்ல கரெக்டா? ஆதி அப்போஸ்தலர்கள் 12 பேர் போய் ஊழியம் செஞ்சாங்களே, எல்லாரும் ரத்த சாட்சியா தான் மரித்தார்கள் பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? இல்ல. இப்ப நமக்கு மட்டும் சாதகமான கவர்மெண்ட் வேணும்னு நம்ம ஜெபம் பண்றது எவ்வளவு தூரம் கரெக்ட்னு எனக்கு தெரியல. ஹலோ, சொல்றது புரியுதா? யோசிங்க. நான் நேற்று சொல்லிட்டேன், பிரசங்கியார் என்ன பேசினாலும் அது பைபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். எவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேனா இல்லையா? சொன்னா இல்லையா? ஆமா. இப்ப நான் பேசுறது பைபிள்ல இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருங்க, நான் சொல்றதை விட்டுருங்க. இது இவன் கருத்துன்னு. அல்லேலூயா. சாதகமான கவர்மெண்ட் இல்லாத வேளையில இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரா? பவுல் சாதகமில்லாத கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அவரு பிதாவே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன்னு சரி இயேசு சொன்னாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன்னு பவுல் சொன்னாரு. சொல்ல முடிஞ்சுதா? ரத்த சாட்சியா தான் மரித்தாரு. அப்ப எதிர்ப்பு இருந்தாலும் உபத்திரவம் இருந்தாலும் தேவ நோக்கத்தை அதன் நடுவுல செய்ய முடியும். ஆமென். சாதகமான கவர்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்ப நமக்கு சாதகமில்லாத கவர்மெண்ட் வரலாம், இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஆனா அதுக்கு முன்னால சாதகமான கவர்மெண்ட் இருந்துச்சா? 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி பொதுவா நம்ம திருச்சபை நினைக்குதே, இவங்க இந்த கவர்மெண்ட் வந்தா சாதகமா இருக்கும்னு. அந்த சாதகமான கவர்மெண்ட் இருந்தப்ப என்னத்தை கிழிச்சோன்னு கேட்கிறேன். இந்தியா சந்திக்கப்பட்டுச்சா? பயங்கரமா ஓடி 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 வாய்ப்பை பயன்படுத்தி ஊழியம் செஞ்சுட்டோமா? என்னமோ இப்ப 10 வருஷம் தான் செய்ய முடியாத மாதிரி பேசுறோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நொண்டி குதிரைக்கு சறுக்குனது தான் சாக்கம். சபை நொண்டி குதிரையா இருந்திருக்கு இத்தனை வருஷம். இங்க பாருங்க, இந்தியாவில் 7 லட்சம் சபைகள் இருக்கு. ஆனா இன்னும் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை. எல்லா சபையும் நினைச்சதுன்னா ஒரு சபை இல்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அடுத்த வருஷத்திலே வேலையை முடிச்சிடலாம். சபை சபையாக இல்லை, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கு. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் 30,000த்திற்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் 10,000 வருவாய் கிராமத்தில் திருச்சபைகள் இல்லை. இன்னும் தமிழ்நாட்டில் 10,000 வருவாய் கிராமத்தில், இங்க பாருங்க, குக்கிராமம்னு சொன்னா நிறைய வரும். 17,000 சொச்சம் வருவாய் கிராமங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. அதுல 10,000 கிராமத்தில் திருச்சபைகள் இல்லை என்று ஒரு கணக்கெடுத்து செப்டம்பர் 2018 ஆரம்பித்து 2019 பிப்ரவரியில 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தகவலை கண்டுபிடித்தோம். எந்தெந்த கிராமத்தில் சபைகள் இல்லை? விழுப்புரத்தில் 608 கிராமத்தில் சபை இல்லை. சிவகங்கால 444 கிராமத்தில் திருச்சபை இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 220 கிராமத்தில் சபை இல்லை. பேர் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? எல்லா சபையும் தமிழ்நாட்டில் 30,000த்திற்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கு. ஒரு சபை இன்னொரு சபையை ஆரம்பிச்சா அதுல 3ல் 1 பங்கு, 30,000 சபையில 10,000 சபை ஆரம்பிச்சா வேலை முடிஞ்சிடும். சாதகமான கவர்மெண்ட்லாம் இருக்கும் போது என்னத்தை கிழிச்சோம்? இப்ப சாதகமான கவர்மெண்ட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பாரு, டேய் நீ சாதகமான கவர்மெண்ட் இருக்கப்ப செஞ்சினா பரவாயில்ல,
தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் பைபிள்ல இருந்து கூட. சரி, அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? தெரியாது. அந்நிய பாஷை பேசுவதற்கா? அபிஷேகம் பெறும் பொழுது அந்நிய பாஷை பேசுவோம். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு வலியுறுத்துவேன் நாளைக்கு நான். ஆனா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அபிஷேகம் பெறுவது எதற்காக? அந்நிய பாஷை பேசவா? இல்ல, அந்நிய பாஷை பேசுவீங்க, ஆனா அதுக்காக மட்டும் அபிஷேகம் இல்ல. அப்போஸ்தலர் 1:8 மறுபடியும் படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல, அனைத்து பாஷையினரை சந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம். திருப்பி சொல்றேன், அந்நிய பாஷை பேசுவதற்கு அல்ல அந்த அபிஷேகம். அல்லது சரிப்படுத்தி சொல்றேன், கரெக்டா சொல்றேன், அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, அனைத்து பாஷையினரையும் சந்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பக்கத்தில் உள்ளவர்களை இடித்து தள்ளுவீர்கள். உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? ஆமா, பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலனுங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பலன் அடைந்துங்கிற வார்த்தை மூல பாஷையில் என்ன தெரியுமா? துனாமிஸ், வெடித்து கிளம்பும் வல்லமை. அதாவது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாம், ஒரு வெடி வைத்தால் அது வெடித்து சிதறுமே, அது போல ஒரு பவர்ஃபுல் ஒரு எம்பவர்மெண்ட், நல்ல ஒரு பலப்படுத்துகிற ஒரு சத்துவம் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து வெடித்து கிளம்பும் வல்லமை பெற்றுக்கொண்டு எருசலேமில் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி எருசலேமுக்குள்ளேயே இருப்பீங்க. அப்படி சொன்னாரா? இல்ல, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம் நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அந்த சாட்சிகளா இருப்பீங்கன்னு இருக்குல்ல, மூல பாஷையில் என்ன தெரியுமா? ரத்த சாட்சிகளாக கூட நீங்க இருப்பீங்க. இந்த வல்லமை வந்த உடனே, அபிஷேகம் வந்த உடனே எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்றது, செத்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா போய் சொல்றது. அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அபிஷேகத்தை கொடுத்தாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகம், சொல்லப்பட்ட அபிஷேகத்திற்காக காத்திருந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. பல பாஷைகளை பேசினாங்க, அதெல்லாம் நடந்துச்சு, ரைட்டு. ஆனா எதுக்காக கொடுத்தாங்க? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி மட்டும் போகணும், அதுக்கு தானே கொடுத்தாங்க. ஆனா போனாங்களா? இல்ல, எருசலேம்லயே இருந்துட்டாங்க. எருசலேம் சபை வெளியில போகல, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட சபை எருசலேமில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? உண்மை. ஸ்ட்ராங் லோக்கல் சர்ச்சா இருந்துச்சா? எஸ். ஒரு ஸ்திரமான ஸ்தல சபையாக இருந்ததா? ஆமா. ஆத்துமாதாயம் பண்ணுச்சா எருசலேமுக்குள்ள? ஆமா. வரங்கள் கிரியை செய்ததா? ஆமா. விதவைகளை விசாரிக்கிற புரோகிராம் வச்சிருந்தாங்களா? ஆமா. ஆனா அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? எருசலேம்ல மட்டும் இல்ல, யூதேயா, சமாரியா, அங்கெல்லாம் போகணும். போனாங்களா? போகல. இப்ப வாசிங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:1. அப்போஸ்தலர் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்து இருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ற பழக்கம் உடையவங்க அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அந்நாட்களிலே, எந்நாட்களிலே? அபிஷேகம் பெற்று எருசலேமுக்குள்ளே சுத்தி வந்த நாட்களிலே, அபிஷேகம் பெற்று சபையை விட்டு வெளியில போகாத அந்த காலத்திலே சபைக்கு
மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. என்னடா சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ற? நான் சொல்றதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அக்காலத்தில் சபைக்கு என்ன உண்டாச்சா? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. உண்டானதுனால என்ன ஆச்சான்? அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அடி உத என்ன பண்ணிருச்சு? போக வேண்டிய இடத்துக்கு சபையை கொண்டு போயிருச்சு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? அல்லேலூயா. என்னுடைய வியாக்கியானம், ஆவியானவர் செய்யாததை அடி உதை செய்தது, அபிஷேகம் செய்யாததை அடி உதை செய்தது. இது உண்மை என்றால் ஆவியானவரே வாரும்னு பாடுற பாடல், நிறைய பாடல்கள் உண்டு. அடி உதை வேண்டும் தாரும் ஆண்டவரே, அடிக்கிறவனை எழுப்புங்க ஆண்டவரே நான் பாடிடுவேன்ல. புரியுதா? ஏன்னா அதுதான் தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும்னா, அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நிறைவேற்றணும்னா வரட்டும் உபத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நான் படிச்சு பார்க்கும் பொழுது அந்த சாதகமான கவர்மெண்ட்டுக்கு ஜெபம் பண்றது எனக்கு கொஞ்சம் இடிக்கும். எலெக்ஷனுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது பட்டணத்தில் எல்லா ஊழியர்களும் நானும் போய் நின்று உட்காந்துக்கிடுவேன். இல்லை ஒரு உடன்படிக்கையாவது பண்ணணும். ஆண்டவரே இது வரைக்கும் நாங்கள் ஒன்றையும் கிழிக்கலை, இந்த முறை கரெக்டாக நீங்கள் கொடுங்க, ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க, உம்மோடு உடன்படிக்கை பண்ணுறோம். நீங்கள் மட்டும் இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் 5 மடங்கு எங்களுடைய சபைகளெல்லாம் வளர்க்கிறதுக்கு, வருஷத்திற்கு ஒரு 100% growthக்கு ஒப்பு கொடுக்குறோம், என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடறோம், ஒரு குறுகிய காலத்தை கொடுங்க, அப்படி உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன். சும்மா நீங்க சேஃபா இருக்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சாதகமான கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு பிறக்கும் பொழுது யார் ஆட்சியில் இருந்தது? ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லுகிற ஒரு அரக்கன் தான் இருந்தான். இயேசு பிறக்கும் பொழுது அந்த ஆளுகிறவனை மாத்திட்டு ஒரு சாதகமான ஆளை, என்னுடைய குமாரனாகிய இயேசு பூமிக்கு போகிறாரு, ஒரு சாதகமான கவர்மெண்ட் இருந்தா அவருக்கு சேஃபா இருக்கும் அப்படின்ற பிதா செஞ்சாரா? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருந்தவனை மாத்த என் தேவனால முடியுமா முடியாதா? ஆனா செஞ்சாரா இல்லையா? இல்லை. கடைசியில் அவர் பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளைகளை கொல்லுகிற கவர்மெண்ட், கடைசியில் அவர் 33 வயதா இருக்கும் பொழுது அவரை சிலுவையில் அடிக்கிற கவர்மெண்ட். ஆனா தேவ நோக்கத்தை நிறைவேற்றினார். 1:8 கீழ்ப்படியில சபை. அப்போஸ்தலர் 1:8 கர்த்தர் 8:1 அனுப்பிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1:8 கீழ்ப்படியிலனா 8:1 வரும். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், 1:8 கீழ்ப்படியாதவர்களுக்கெல்லாம் 8:1 கர்த்தர் அனுப்புவீராக. அல்லேலூயா. What Pentecost failed, persecution did. ஆவியானவர் செய்யாததை அடி உதை செய்தது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் எப்படியோ வந்துட்டு போட்டோம். நான் செய்ய வேண்டியது செய்யறேனா, சபை செய்ய வேண்டியது செய்தா, அதுதான் முக்கியம். என்ன சொல்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. நீங்க எதுவும் சொல்லலைன்னா நைட்டு கூட்டத்தை முடிக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? கரெக்ட்னு சொல்றாங்களா? ஒரு அல்லே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் எப்படி இருக்கும் கடைசி காலத்தில்? இயேசு தெளிவா மத்தேயு 24 சொல்லிட்டாரே உலகம் எப்படி இருக்கும்னு. பஞ்சம் இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும், பூமி எதிர்ச்சி இருக்கும், உபத்திரவம் இருக்கும்,
யுத்தங்கள் இருக்கும். என் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தை அறியாமல் இருக்கிறவர்கள் அதற்கு மாறாக கவுண்டராக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும்? மத்தேயு 24. கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3:1-5. கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்வான்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கடைசி நாட்களில் பிசாசு என்ன செய்வானா? மிகுந்த கோபம் கொண்டு அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுவானாம். கவனிக்கணும். கடைசி காலத்தில் மனுஷர்கள் பொதுவாக எப்படி இருப்பார்கள்? 2 தீமோத்தேயு 3:1-5. கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும்? மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13. நேற்றைய தினத்தில் சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பிசாசு கடைசி காலத்தில் என்ன செய்வான்? கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு வேகமாய் தீவிரமாய் செயல்படுவான். இந்த கடைசி கால பிசாசை எப்படி ஜெயிக்கணும்? இந்த கடைசி கால பிசாசை இந்த ஏரியாவில் இந்த ஊழியம் இம்மானுவேல் ஜெப வீடு என்ற ஜெப வீடு ஆரம்பிக்கப்பட்ட புதுசில் அருமையான காலம் சென்ற தாயார் இந்த இடத்துல இருளான பகுதியாக இருந்த பொழுது இந்த பகுதியில் இருக்கிற பலவானோடு போராடி இந்த பகுதியிலே பிசாசு பிடித்தவர்கள் எத்தனையோ பேர் விடுதலையாகி இருக்கிறார்கள் என்ற சாட்சியை கேட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. பிசாசுனுடைய காரியத்தை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பட்டணத்திலே உள்ள கொள்ளை பொருளை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷ ஒளியை பார்க்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கே பிசாசு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவங்க மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானோ, சுவிசேஷ ஒளியை பார்க்க கூடாதபடிக்கு. 2 கொரிந்தியர் 4:4. அப்ப ஒரு நபர் சுவிசேஷத்தை அறிவதற்கே தடை பண்ணுகிற பிசாசு. ஒரு ஊர்ல உள்ள நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்னா, சபை இல்லாத இடத்துல போய் சபை ஆரம்பிக்கணும்னா, மிஷனரி ஊழியம் செய்யணும்னா, இப்படி சுவிசேஷத்தின் காரியத்தை எல்லா இடத்துலையும் போய் அறிவிக்கணும்னு நம்ம எழும்பும் பொழுது பிசாசு நம்ம என்ன பண்ணுவான்? அவன் தீவிரமாய் செயல்படுவான். தீவிரமாய் செயல்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. இந்த பிசாசை எப்படி ஜெயிக்கணும்? அங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி கால பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பொதுவாக நீங்க கேட்கிற செய்தியில கேட்கிற 2 காரியத்தை சொல்றேன். ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், அப்புறம் சாட்சியின் வசனம். சொல்லிட்டீங்களா? ஆனா 2 இல்லைங்க, அங்க 3 இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், சாட்சியின் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், சாட்சியின் வசனம். யாரும் இல்லைன்னு சொன்னது? ஆனா
பைபிள்ல 3 போட்டிருக்கும் பொழுது ஏன் சௌகரியமா நீங்க கன்வீனியன்ட்டா 2 மட்டும் சொல்றீங்க? இன்ஃபேக்ட் நல்லா கவனிங்க, அந்த 3 போட்டிருக்குது, அதுல முதல்ல சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? அதை தான் விட்டுட்டோம். வசனம் 11, வெளிப்படுத்துற விசேஷம் 12:11, மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். அதாவது கடைசி கால பிசாசு ஜெயிக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தமும் தேவை, சாட்சியின் வசனமும் தேவை, நம்ம குணம் ஜீவியம் கரெக்டாக இருக்கணும், அது தேவை, ஆண்டவர் இயேசுனுடைய ரத்தம் தேவை. அதோடு கூட இந்த கடைசி கால பிசாசு ஜெயிக்கிறதற்கு நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு நிற்கிற ஒரு தலைமுறை தேவை. கடைசி கால பிசாசனுடைய அட்டகாசங்களை ஒடுக்குவதற்கு, கடைசி கால பிசாசனுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் எஸ், சாட்சியின் வசனம் எஸ், அதோடு கூட ஒரு படை, செத்தாலும் பரவாயில்ல, உபத்திரவம் என்றாலும் பரவாயில்ல, ரத்த சாட்சியா மறிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எழும்புகிற ஒரு தலைமுறை. ஆமென் சொல்லுங்க. இதை ஏன் பேச மாட்டேங்கிறோம்? இதையும் பேச மாட்டேங்கிறோம். இதையும் பேசணும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்யறான்? கடைசி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும்? கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் சொல்லியாச்சு. கடைசி காலத்தில் ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? What is God wanting to do? மத்தேயு 24க்கு மறுபடியும் வருவோம். மத்தேயு 24க்கு மறுபடியும் வருவோம். நேற்று தினத்தில் பார்த்த அந்த சாப்டருக்கு வருவோம். மத சம்பந்தப்பட்ட வஞ்சகம், அரசியல் யுத்தம், இனக்கலவரம், இயற்கை சீற்றம், தீவிர உபத்திரவம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதோடு கூட 14ஆம் வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பூமியில் உள்ள எல்லா மூலை முடுக்குகளிலும், இந்தியாவில் உள்ள எல்லா மூலை முடுக்குகளிலும், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா கோத்திரம், எல்லா மக்களிடம், எல்லா ஜாதியினர் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப இந்த கடைசி காலத்தின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்க ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தை, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலோகம் எங்கிலும் உள்ள எல்லா மூலை முடுக்குகளுக்கும் எடுத்து செல்லுகிறதற்காக ஒரு படையை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லா சபையும், எல்லா விசுவாசியும், எல்லா ஊழியர்களும் இதுல ஈடுபடுவார்களா? ஈடுபட்டால் நல்லது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்ன தெரியுமா? கொஞ்சம் பேரை கொண்டாகிலும், அநேகம் பேரை கொண்டாகிலும், என் தேவனுக்கு எதையும் செய்வது லேசான காரியம். அல்லேலூயா. கிதியோனின் படையில் எவ்வளவு பேர் வந்தாங்க? கிதியோனின் படையில் முதல்ல யுத்தத்துக்குன்னு வந்த உடனே எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுறவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடான்னு. பயப்படுறவனெல்லாம் வீட்டுக்கு போடான்னு சொன்னா 22,000 பேர் போயிட்டான். இவன் எதுக்கு தான் யுத்தம் செய்யறதற்கு ஆள் வேணும்னு வந்தான்னு தெரியல. பயப்படுறவன்லாம் வீட்டுக்கு போடான்னா 22,000 பேர் போயிட்டான். பயப்படுறவங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். நல்லா கவனிங்க. நீங்க பயப்படுற ஆளா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை பிரட்டி அடிப்பான்.
பயப்படுற ஆளா இருந்தா தேவனும் உங்களை பயன்படுத்த மாட்டார். பயப்படுறவங்களாம் வீட்டுக்கு போன்றார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா அன்பும் இருக்காது, பலமும் இருக்காது, தெளிந்த புத்தியும் இருக்காது. 2 தீமோத்தேயு 1:7. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. அன்பு இருக்காது. ஏன்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இருக்குதுன்னா அன்பு இல்லை, சுயநலவாதம் தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்பதாக பயந்துட்டாங்க. எகிப்தின் ராணுவம் முன்னால செங்கடல் பயந்துட்டாங்களா? பயந்த உடனே சுயநலம். மோசையை பார்த்து, ஏன் எங்களை கூப்பிட்டு வந்த? எகிப்திலே செத்துருப்போம், அங்கே கல்லறையாவது இருந்திருக்கும். ஜெபம் பண்ணது நீ தான். நீ ஜெபம் பண்ணனால தான் மோசையை ஆண்டவர் போய் அழைச்சாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்ட? பயம் வந்த உடனே சுயநலமா மோசே மேலே பழி சொல்ற. பயப்படுறவங்க சுயநலமாதியாக இருப்பாங்க, பயப்படுறவங்க அன்பு இருக்காது. ரெண்டாவது பலமும் அன்பும் பலமும். ரெண்டாவது பலம். அப்ப பயம் இருந்தா பலம் இருக்காது. பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் பலவீனம். பயப்படுறவன் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான், வீக் ஆயிருவான். இஸ்ரவேலின் ராணுவம் கோலியாத்தை பார்த்து மிகவும் பயந்தார்கள்னு வாசிப்பீங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் பயந்தார்கள். யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து. ஒரு பயிற்சி பெற்ற ராணுவம், ஆனால் பயந்து 40 நாள் ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பயந்து பயந்து மிகவும் பயந்தார்கள். வீக் ஆயிட்டாங்க. நம்ம ஒரு சேனை, அவங்க ஒருத்தன், ஒரு படை, நம்ம ஒரு தேசம், நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், நமக்கு பயிற்சி இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, தளவாடங்கள் இருக்கிறது, நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இல்லை, பயந்துட்டாங்களா? பலவீனம் ஆயிட்டாங்க. பயப்படுறவனை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். பயப்படுறவனை பிசாசும் பிரட்டி பிரட்டி அடிப்பான். பயப்படுறவனுக்கு அன்பு இருக்காது, பயப்படுறவனுக்கு பலன் இருக்காது. மூன்றாவது என்ன போட்டிருக்குது? தெளிந்த புத்தி இருக்குமா? பயம் இல்லைன்னா, அப்பனா உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா தெளிந்த புத்தி இருக்காது. நீங்க ஒரு புத்தி இல்லாத நிலைக்கு போயிருவீங்க, அறிவில்லாத நிலைக்கு போயிருவீங்க, பைத்தியமான நிலைமைக்கு போயிருவீங்க. You will become insane. மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம போயிருவீங்க. பயம் உங்களை பயங்கரமா பாதிச்சிடும். இங்க பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நீங்க தேவையில்லாம அரசாங்கத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம எதிர் வல்லமைகளுக்கு, கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக எழும்புகிற அமைப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஆமென் சொல்றதுக்கு பயப்படுறீங்க. ஏன்னா நான் பேசுகிற சப்ஜெக்ட் அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் பேசினா என்ன தான் பிடிச்சிட்டு போவாங்க, உங்களை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. பயப்படாதீங்க. நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யூடியூப்ல இப்படி தான் பேசுகிறேன். பாஸ்டர் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, பப்ளிக்கில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு முக்கியமான சில ஊழியக்காரங்க கூட கூப்பிட்டு சொன்னாங்க. இந்தியாவில் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை, இந்தியாவில் 7 லட்சம் சபைகள் இருக்கு, தமிழ்நாட்டில் 10,000 கிராமத்தில் சபைகள் இல்லை. இதெல்லாம் நீ சொல்லாத, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு போட்டோம், அதுக்கு தானே சொல்றேன். இல்லை, தேவையில்லாத ஆட்களுக்கு தெரியும், தேவையான ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் அவனுக்கு போய் எங்க சொல்ல? இது ஒன்று தானே எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, சொல்றேன். சொன்னா யாரை பிடிச்சிட்டு போவாங்க சொல்லுங்க? என் சுதந்திர இந்தியாவில் 4 லட்சம் கிராமத்தில் சபை ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா? இந்த சுதந்திர இந்தியாவில் எனக்கு ஒரு ஆசை கூட இருக்கக்கூடாதா? நான் 4 லட்சம் கிராமத்தில் சபை ஆரம்பிக்கிறேனோ இல்லையோ,
அல்லது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணரா ஒரு கிரியா ஊக்கியா இருக்கிறனோ இல்லையோ, ஆனா என் ஆசை இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன ஒருத்தர் கவர்மெண்ட்ல உள்ள அதிகாரி தான் இது மாதிரி நான் ஒரு இடத்துல பேசுனதுனால தெரிய வந்து அதை சில கிறிஸ்தவத்திற்கு எதிரான அமைப்பு எப்படியோ அதை அறிந்து அதை அவங்க பத்திரிகையில் போட்டு அது போகக்கூடாத இடத்துக்கு போய் அது உள்துறை அமைச்சகத்துக்கு போய் அது அங்கே உள்ள உளவுத்துறைக்கு போய் அவங்க என்னை கால் பண்ணாங்க. 4 லட்சம் சபைகள் ஆரம்பிக்க போறதான் நீங்க பேசுனதாக சொல்லுகிறார்களே, அது உண்மையான்னு கேட்டாங்க. நான் உங்களை அவரோட ஃபோனில் கேட்டேன். நான் போன ஜனவரி மாதம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஒரு 10 ஊழியர்கள் மாநாடு, ஃபாதர் பர்க்மன்ஸு, ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா, நாங்கள்லாம் அங்கே ஒன்றா போயிருந்தோம். ஒரு 10 இடத்துல பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினோம், பேசணும். அந்த நேரத்தில் தான் கால் வருது. அங்கே தான் வந்துச்சு. இங்கே பயங்கரமாக தேடி இருக்கிறாங்க. ஃபோனில் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, பாஸ்டர் எடுத்துருங்கன்னு. எடுத்துடுறேன். கால் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, 4 லட்சம் சபை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு பேசுனீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் நீங்கள் கவர்மெண்ட் அதிகாரியா அல்லது கிறிஸ்தவத்திற்கு எதிரான அமைப்பின் பிரதிநிதியா, அதை முதலாவது சொல்லுங்கள் என்று சொன்னேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் சார். இல்லை சார், நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தா 4 லட்சம் சபையை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பப்ளிக்கில் ஒரு இடத்துல சொன்னதை நீங்கள் இப்போ கேட்குறீங்க. நான் சொன்னது உண்மைதான். இப்போ அதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்திய அரசு சாசனத்தின்படி நீங்கள் இது மாதிரி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நான் சபை இல்லாத கிராமத்தில் ஒரு சபைன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு தெருவுக்கும் சில மார்க்கத்தில் அவர்களுக்கு வழிபாடுக்கான காரியங்கள் வச்சிருக்கிறாங்களே, அதை குறித்து நீங்கள் பேச மாட்டீங்களே, ஏன் என்னை மட்டும் கூப்பிடுறீங்க? அவங்களெல்லாம் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், 4 லட்சம் திடீர்னு, அதனால தான் நான் கேட்டேன். திடீர்னு தான், இது வரைக்கும் எங்களுக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ தான் புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன் சார் அது மாதிரி பப்ளிக்காக பேசுனீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. சார், நான் உன்னை பார்த்து கேட்குறேன், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது. என்ன கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அதில் உள்ள ஒரு தலைவர் ராமதாஸ், அவர் பிரதமராகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்பொழுது எங்களுக்கும் அங்கே ஆசை இருக்குமில்லங்கிறாரு. ஒரு சின்ன கட்சி இன்னும் தமிழ்நாட்டிலேயே ஆட்சியை பிடிக்கல, கரெக்டா? ஆனால் பிரதமராகணும்னு ஒரு ஆசை பட்டு பேசினார் சார். அவரெல்லாம் கைது செய்யலை சார். நீங்கள் ஆசையாக அவர் சொன்னார் சார், தப்பு இல்லை சார். நானும் என் ஆசையை சொன்னேன் சார். தப்பா சார் இந்த சுதந்திர இந்தியாவில் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சிட்டாரு. நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் பிரதர்னாரு. பிரதர், நீங்கள் கிறிஸ்தவனா, நீங்கள் எதிரமைப்பு சேர்ந்தவரா, நீங்கள் கவர்மெண்ட்டு உளவுத்துறை அலுவலர் தெரில சார், நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. இல்லை சார், நான் எனக்கு ஃபைல் வந்திருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி கேளுங்க, நான் ஊருக்கு வந்துடுவேன், வந்த உடனே நம்ம உட்காந்து பேசுவோம். அது மாதிரி வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப போல்டாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. பயப்படக்கூடாதுன்னு என் பைபிளில் போட்டிருக்குது. ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படணும்னு போட்டிருக்குது, என் ஆண்டவருக்கு தான் பயப்படணும். அது மட்டும் நான் பயப்படுறேன். சட்டத்தை நான் மீறாமல் இருந்தேன்னா நீங்கள் தேவையில்லாமல் என்னை கை வைக்கக்கூடாது. அப்போ சொன்னேன், சார் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க இனிமேல் அப்படின்னாரு. கவனமாக இருக்கிறது சரி சார், ஆனால் பயந்துருக்க மாட்டேன். அப்போ நான் ரிப்போர்ட் எழுதணும் சார். ரிப்போர்ட் தானே எழுதணும், இன்னொரு கார்டு சேர்த்து எழுதிக்கிங்கன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டார். தமிழ்நாட்டில் இப்போ மதமாற்ற சட்டம் இல்லை, இந்தியாவிலையும் முழு இந்தியாவுக்கு மதமாற்ற சட்டம் இல்லை. அதனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தைரியமாக பேசுவோம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் சார், இதை தான் நீங்கள் எழுதணும் சார்.
என்ன அப்படி ஒரு சட்டம் வந்தாலும் என் ஆண்டவர் உலகமெங்கிலும் போங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார் சார். செத்தாலும் சாவமே தவிர நாங்கள் சட்டத்துக்கு பயந்து சொல்லாமல் இருக்க மாட்டோம் சார். அதையும் பதிவு பண்ணிடுறீங்களா சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதோ விடுதலையாக உலாவிக்கிட்டு தானே இருக்கேன். அல்ல இல்லையா சொல்லுங்களேன். பயப்படாதீங்க, தேவையில்லாமல் பயப்படாதீங்க. மடியில் கணம், வழியில் பயம். நம்ம சரியில்லைன்னா அவன் வந்து அப்புறம் எல்லாத்தையும் நோண்டுவான். உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் நோண்டுவான். நோண்டட்டும், நம்ம தப்பு பண்ணி தானே பயப்படணும். என்ன சொல்கிறீங்க? அல்ல இல்லையா சொல்லுங்க. கடைசி காலத்தில் உபத்திரம் இருக்கும், கடைசி காலத்தில் பஞ்சம் இருக்கும், கடைசி காலத்தில் இயற்கை சீற்றங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு 3 காரியத்தை மிக வேகமாக சொல்லிடுறேன். நாளைய தினத்தில் இன்னும் சில காரியத்தை இதே சப்ஜெக்டில் தொடரப் போகிறேன். ஒரு 3 காரியம். மத்தேயு 24 வஞ்சகம் இருக்கும்னு போட்டிருக்கு, இயற்கை சீற்றம் இருக்கும்னு போட்டிருக்கு, தீவிர உபத்திரவம் இருக்கும்னு போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் வரும்பொழுது எப்படி நம்ம அதை கையாளணும்? கடைசி காலத்தில் வஞ்சகம் அதிகமாக இருக்கும்னு போட்டிருக்குதே, எப்படி நான் கவனமாக இருக்கணும்? அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இயற்கை சீற்றம் நிறைய வருதே, அதற்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்றது? பைபிளில் இருக்குதா? ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. கடைசி காலத்தில் உபத்திரவம் வரும், அதை எப்படி கையாளணும்? எந்த விதமான மாறுத்தரம் நம்ம கொடுக்கணும் சபை விசுவாசிகள், அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். உலகளாவிய பஞ்சம் ஒன்று வரும், உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வரும், உலகளாவிய எழுப்புதல் ஒன்று வரும், சந்தேகம் இல்லை. எலியாவின் நாட்களில் ஒரு பஞ்சம் இருந்தது, எலியா நாட்களில் உபத்திரவம் இருந்தது, எலியா நாட்களில் எழுப்புதல் இருந்தது. ஆதி திருச்சபையில் எழுப்புதல் இருந்தது, உபத்திரவம் இருந்தது. ஸ்தேவான் கொல்லப்பட்டான், யாக்கோபு கொல்லப்பட்டான், பஞ்சமும் இருந்தது. கடைசி கால எழுப்புதல்லையும் பஞ்சம் இருக்கும். ஒரு பொருளாதார சரிவு ஒன்று உலகத்தில், உலகளாவிய பஞ்சம் எப்படி கொள்ளை நோய் வந்துச்சோ அதே போல் ஒரு உலகளாவிய ஒரு பொருளாதார சரிவு. ஏன்னா பஞ்சங்கள்னு போட்டிருக்கா இல்லையா? மத்தேயு 24:7 பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய் வந்துருச்சு. இது வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்னும் ஒரு இதை விட அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோய் வரலாம், வராதுன்னு கேரண்டி கிடையாது. அப்போ இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வருதே, இது தப்பித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? மத வஞ்சகமெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்களே, அது தப்பித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த உபத்திரவமெல்லாம் வரும்போது நான் என்ன செய்யணும்? இதை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் அடுத்த 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில். நாளை தினத்தில் இந்த உலகளாவிய எழுப்புதல்னு ஒன்று இருக்குதே, அதில் நம்முடைய பங்கு என்ன? அதோடு கூட பஞ்ச காலத்தில் யோசேப்பு எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிற காரியத்தை விரிவாக யோசேப்பை குறித்தும், இந்த நாட்களில் சபை என்ன செய்யணும் என்ற காரியத்தையும், உலகளாவிய எழுப்புதல்னு நம்ம பேசிட்டா போதாது, ஜெபிச்சிட்டா போதாது, என்ன செய்யணுங்கிற ஒரு செயல் திட்டமும் நமக்கு தேவை. அதை குறித்தும் நான் நாளை தினத்தில் பேசுகிறேன். இப்போ இந்த 3 காரியத்தை, உலகளாவிய இயற்கை சீற்றம் வரும்னு வாசிக்கிறோமே, அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது? அதில் இந்த வஞ்சகம், உண்மையில்லாத காரியத்தை உண்மைன்னு சொல்லி ஏமாந்து போகாமல் நம்ம இருக்கிறதற்கு நமக்கு பாதுகாப்பு என்ன? பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வருமே, அதற்கு என்ன மாறுத்தரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேகமாக சொல்லிடுறேன். நேரம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன், நாளைய தினத்தில் மீதியை கண்டினியூ பண்ணுறேன். மத்தேயு 24, 4, 5, 11, 24 ஆகிய 4 வசனத்தில் வஞ்சகம் வஞ்சகம் வஞ்சகம்
வஞ்சகம், எச்சரிக்கையாயிருங்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கே. கரெக்டா? அப்ப இந்த வஞ்சகத்தில் எப்படி தப்பிச்சு கொள்றது? உண்மைன்னு ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு என்ன வழி? யார் தம்ம வஞ்சிக்கப்படுவாங்க? மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் வசனம் தெரியாதவங்க. நீங்க எந்த அளவுக்கு வசனம் தெரியாமல் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வஞ்சக வலையிலே சிக்கிக் கொள்ளுவீர்கள். இந்த கடைசி காலத்தில் நிறைய காரியங்கள், இந்த செழிப்பின் உபதேசம், கிருபை, மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, ஹைப்பர் கிரேஸ், ஹைப்பர் ஃபேத், ஹைப்பர் ப்ராஸ்பரிட்டி, இதெல்லாம் கொடுத்து நிறைய இருக்குது. ஆனா அது பைபிள்ல இருக்கிற கிருபை. கிருபை பைபிள்ல இருக்கு, ஆசீர்வாதம், நன்மை பைபிள்ல இருக்கு, விசுவாசம் பைபிள்ல இருக்கு. ஆனா ஒரு சிலர் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஒட்டுமொத்தமாக நம்மளே அதை பேசுறதுக்கு பயப்படுறோம், அல்லது அதில் போயிட்டு முழுமையா சிக்கிக்கொள்றோம். வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள சத்தியத்தின் மேல் ஒரு நேசம் இருக்கணும். லவ் ஃபார் த ட்ரூத் இஸ் தி ஆன்டிடோட் ஃபார் டிசெப்ஷன். சத்தியத்தின் மேல உள்ள ஒரு நேசம் தான் வஞ்சகத்திலிருந்து நம்மை தப்பிவிக்கும். இதுக்கு ஒரு வசனம் காட்டிருங்களா பாஸ்டர்? வசனம் காட்டுறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:10 எடுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:10. 2 தெசலோனிக்கேயர் எங்க இருக்குன்னு தேடினீங்கன்னா 1 தெசலோனிக்கேயருக்கு பிறகு இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். நல்லா கவனிங்க. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். என்ன நடக்கும்? வஞ்சகம். யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு, வசனத்தின் மீது உள்ள அன்பு. லவ் ஃபார் த ட்ரூத் இஸ் தி ஆன்டிடோட் ஃபார் டிசெப்ஷன். வசனத்தின் மேல் உள்ள நேசம் தான் நம்மை கடைசி கால வஞ்சகத்திலிருந்து தப்பி வைக்கும். கடைசி காலத்தில் வஞ்சகம் இருக்கும் என்று நான் சொன்னது திருப்பி திருப்பி எதற்கு? உங்களை எச்சரிப்பதற்கு. ஏன் இயேசு எச்சரித்திருக்கிறார்? அதற்கான பரிகாரம் என்ன? வேதமே சொல்லுகிறது, சத்தியத்தின் மேல் உள்ள நேசம். அறுபத்தி 66 புஸ்தகத்தின் பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்னு யோவான், 2 யோவான், 3 யோவான் தெரியாது. யோவான் சுவிசேஷத்துக்கு போய் நிற்பாங்க. நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே பார்க்கும்போது தெரியும், பைபிள் பரட்டுற அந்த விதத்திலே தெரியும் எங்க தேடுறாங்கன்னு. வேதத்தை நேசிக்கிறோம், சத்தியத்தை நேசிக்கிறோம். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு தான் நம்மை வஞ்சகத்திலிருந்து பாதுகாக்கும். ஸோ முதலாவது, மத சம்பந்தப்பட்ட வஞ்சகத்திலிருந்து நம்ம தப்பினோம்னா வசனம் தெரியணும். 2வது, இயற்கை சீற்றங்கள், இந்த கொள்ளை நோய், பஞ்சம், இதெல்லாம் நிறைய வரும் பொழுது கொரோனா போட்டும் ஜெபம் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? கொரோனா போச்சா? இது அடுத்த மாதம் போயிடும், இந்த 2 மாசத்துல போயிடும் சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. போகலை. கரெக்டா? என்ன முறைச்சு பார்க்குறீங்க? தீர்க்க தரிசன வசனம் தெரியணும். கடைசி காலத்தில் கொள்ளை நோய் இருக்குன்னு போட்டிருக்கோம். கொரோனா போகாது பிரதர், கொள்ளை நோய் போகாது பிரதர், சிஸ்டர். ஆனால் அந்த கொள்ளை நோய் வரும் பொழுது அதன் நடுவில் கர்த்தர் உன்னை பாதுகாக்க முடியும். அப்போ அதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் சொன்னேன் இல்லையா, மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13, 3 இருக்குன்னு. இப்போ பார்க்கலாமா? லூக்கா 21க்கு வாங்க. இயற்கை சீற்றங்களுக்கு நீங்கள் எப்படி தப்ப முடியும்?
லூக்கா 21. மத்தேயு 24 சொல்லப்பட்டது தான் லூக்கா 21 சொல்லப்பட்டிருக்கு, மார்க் 13 சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது லூக்கா 21:35 வாசிக்கிறேன். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அனைவர் மேலும்னு. அது ஒரு கண்ணியை போல வரும். எது? இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம், இந்த ஆபத்துகள் எல்லாம் ஒரு கண்ணியை போல வரும். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், எல்லாரையும் பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கும். கொள்ளை நோய் எல்லாரையும் பாதிக்கும். பூமி எதிர்ச்சி, பலவிதமான இயற்கை சீற்றங்கள், வயநாடுல நிலச்சரிவு, பாருங்க, இப்படி செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்க போகிறது. யுத்தங்கள். இது நடுவில் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணியை போல வரும். திடீர்னு நம்ம ஆயத்தமாவே இருக்க மாட்டோம், சடுதியில வரும். ஆகையால் கவனிங்க, 36ஆம் வசனம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் தப்பி. அந்த சம்பவமே நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாத. அந்த சம்பவமே நீங்கன்னு ஜெபம் பண்ணாத. பைபிள் உனக்கு தெரிஞ்சா நீ அப்படி ஜெபம் பண்ண மாட்ட. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அப்படித்தானே போட்டிருக்கு. இதெல்லாம் விலகணும், இந்த நோயெல்லாம் நீங்கணும், இந்த வெள்ளம் வரக்கூடாது, இது வர, அப்படி ஜெபம் பண்ணாத. அது கண்ணியை போல வரும் கடைசி காலத்தில். நீ தப்பி மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. அப்போ 2 காரியம். நீ இந்த பேரழிவுக்கெல்லாம் தப்பணும்னா, ஆண்டவர் வருகைக்கு நீ ஆயத்தப்படணும்னா, நீ என்ன பண்ணணும்? என்ன சொல்றாரு இயேசு? எப்பொழுதாவது ஜெபம் பண்ணு. என்ன போட்டிருக்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, ஊழியர்கள் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. விழித்திருந்து ஜெபிக்கணும். பேராபத்துகளுக்கு தப்புவதற்கு வசன அன்பு இருக்கணும், வஞ்சகத்திற்கு தப்புவதற்கு. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், இதே காரியம்தான் இங்க லூக்கா 21:35 சொல்லப்பட்ட அதே காரியம்தான். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. மன்றாட்டு ஜெபம் பண்ணுகிற, பரிந்து பேசுகிற, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற, ஜெபிக்கிற, அவன் மேல என்ன பண்ணு? அடையாளத்தை போடு. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாகலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அப்ப ஆபத்து வருது, யார் பாதுகாக்கப்படுறாங்க? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நீங்கள் தப்பி. எசேக்கியேல் 9:4, லூக்கா 21:35 இதெல்லாம் எதை குறிக்கிறது? தேசத்தில் ஒரு பேரழிவு வரும் பொழுது நீ மன்றாட்டு ஜெபம் செய்கிறாயா? உன் மன்றாட்டு ஜெபம் கேட்கப்பட்டு தேசத்தில் ஒரு மாற்றம், ஒரு அது கிடையாது. உனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி கால ஆபத்துகளுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கடைசி கால உபத்திரவம், கடைசி காலம் மட்டும் இல்லைங்க. ஆண்டவர் பிள்ளையா இருக்கும் பொழுதே இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொல்லிட்டார், என் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவீர்கள், அப்புறம் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவீர்கள். 2 காரியம். என் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவீர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவீர்கள். அப்படி பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? மகிழ்ந்து களிகூறு, பரலோகத்தில் உன் பலன் மிகுதியா இருக்கும். பைபிளில் வேற எங்கேயுமே பலன் மிகுதியா இருக்கும்னு போடலைங்க. பலனை பற்றி பைபிளில் நிறைய இருக்குது. ஆனால் பலன் மிகுதின்னு ஒரே இடத்துல தான்,
எப்போ? நீங்கள் உபத்திரவப்படுத்தும் பொழுதுதான். எத்தனை பேருக்கு பரலோகத்தில் நிறைய பலன் வேணும்? நல்ல கையை வருத்துங்க பார்க்கலாம். அப்போனா ஆண்டவரே இவர்களுக்கு உபத்திரவத்தை அனுப்பும் ஐயா, ஆண்டவரே இவர்களுக்கு உபத்திரவத்தை அனுப்பும். ஏன்னா நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படுறவங்களுக்கு, நீதி நிமித்தம் உபத்திரவப்படுறவங்களுக்கு தான் பரலோகத்தில் பலன் மிகுதின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் வசனத்தின்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க ஆசையை பார்த்து அவங்க அவ்வளோ பலனை பெறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆகவே ஜெபம் பண்ணவா? முடிஞ்சோடனே வாங்க, தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுறேன். வசனத்தின்படி பார்க்கணும். சும்மா அப்படியே நம்ம இல்லை பைபிளை தூக்குறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. என்னது? என் தலையில் கை வச்சு. எம்டி ஹேண்டு எம்டி ஹெட்டு. இது வெறும் கை, அது வெறும் மண்டை, வசனம் இல்லை உள்ள. என்ன ஆகும்? இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். சொல்றது புரியுதா? நாங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுனால உனக்கு காரியம்லாம் வாய்க்காது. நீ பைபிளை படிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆறுதலுக்காக மற்ற காரியங்களுக்காக நீங்கள் வாங்க, ஜெபம் பண்ணுறோம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பைபிளே எடுக்காமல் கை வைக்கிறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ பைபிள் படிக்கிறியா? அப்படியே முழிக்கிறது திருன்னு. கஷ்டம்தான். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபத்திரவத்திலையும் உறுதியாக இருக்கணும். இதுதான் கடைசி காலத்தில் இருக்கிற விசுவாசி. கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் அறிவிக்க விரும்புகிறாரு. அது நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆமேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பைபிளை நல்லா படிங்க. பைபிள் நல்லா உங்களுக்கு இன்றைக்கு உள்ள உலகத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் புரியறதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது. இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா நடக்குது. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு யுத்தம் வரப்போகிறது. ஒரு பெரிய யுத்தம் ஒன்று வரப்போகிறது. இஸ்ரவேல் தேசமே ஆடி போக போகிறது. கடைசியாக ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தின் பொழுது தான் ஆண்டவரே காப்பாற்றுவார். அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறுகிறது, துல்லியமாக நிறைவேறுது. பைபிள் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். இது ஒரு அமுத சுரபி. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் முடிந்த 2 கரங்களை உயர்த்திருங்க. கீழே பார்க்காதீங்க, தலையை கீழே போடாதீங்க. கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறவர். தலையை உயர்த்திருங்க, கையை உயர்த்திருங்க, அப்படியே வாயை திறந்துருங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லிருங்க, நன்றின்னு சொல்லிருங்க. ஆண்டவர் என்னோட பேசுனீங்க, நன்றின்னு சொல்லிருங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இந்த ராத்திரி வேளையில பேசியிருக்கிறார். நல்லா அப்படி கரங்களை அசைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிருங்க. அப்படியே நல்ல கரங்களை அசைத்து 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி அப்படி அசைத்து ஆண்டவரே என்னோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிருங்க. தேவ ஆவியானவர் இந்த நாளில நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெளிவாக குறிப்பாக எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால பயத்தின் ஆவி ஆண்டவரே அந்த நபரை விட்டு போவதாக. உம்முடைய அன்பினால நிரப்புவீராக. Fill your people, Lord, with your love. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
கர்த்தர் உங்களுக்கு பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பாராக. தூக்கமில்லாத இரவுகள் இன்றோடு நின்று போவதாக. தூக்கமில்லாத இரவுகள் இன்றோடு நின்று போவதாக. இந்த இரவே நல்ல ஒரு தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. உங்க அன்பு கரத்துல ஆண்டவரே யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னமும் பிரச்சனையோடு போராட்டத்தோடு பலவிதமான ஆண்டவரே கேள்விக்குறிகளோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அனுப்புவீராக. ஒரு தொடுதலை கொடுத்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற உம்முடைய ஜனத்தை. வசன வெளிப்பாடு உண்டாகட்டும். தொடர்ந்து அவர்களுக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும். இன் ஜீசஸ் நேம். கர்த்தர் இன்றைய கூட்டத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.